ஆஹா, வண்டி சூப்பரா இருக்கு. நைஸா திருடிட வேண்டியதுதான். சரிங்க டாக்டர், நான் போயிட்டு நாளைக்கு வரேன். அச்சோ, இங்க இருந்தா வண்டியை காணுமே. யார் திருடிட்டு போனாங்கன்னு தெரியலையே. நாளைக்கு வேலை திரும்ப ஹாஸ்பிட்டல் வரணுமே. எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன ஆச்சரியம். என்னடா நேத்து காணாம போன வண்டி இன்னைக்கு இருக்குது. அடடா, சூப்பர்டா. என்னது இது? வண்டி மேல ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. என்னது இது? படிப்போம். ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் வண்டியை ஒரு அவசரத்துக்காக எடுத்து விட்டேன். மிகவும் மனம் வருந்துகிறேன். என்னிடம் உங்களுக்கு பணம் கொடுக்க ஆசை, ஆனால் அவ்வளவாக என்னிடம் இல்லை. அதனால் நான் போகவிருக்கும் சூப்பர் ஹிட் திரைப்படமான திரைப்படத்தை டிக்கெட் எடுத்து வைத்துள்ளேன். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். அடடா, நம்ம வேற அவனை திருடனு தப்பா நினைச்சிட்டுமே. இவ்வளவு நல்லவனா இருக்கானே. அது மட்டும் இல்லாம இந்த வண்டி எடுத்ததுக்காக நமக்கு எதனா செய்யணும்னு வேற ஆசைப்பட்டு நாளைக்கு படம் பார்க்கறதுக்காக 2 டிக்கெட்டு வேற கொடுத்துருக்கான். நாளைக்கு தியேட்டர்ல போயிட்டு அந்த படத்தை சூப்பரா பாக்குறோம். எப்படி படம் சூப்பரா இருந்ததுல? ஆமாங்க, படம் சூப்பரா இருந்தது. டிக்கெட் கொடுத்தவரு ரொம்ப நல்லவரு. சரி வா, வீட்டுக்கு கிளம்புவோம். ஐயோ, என்ன வீடெல்லாம் திறந்து போட்டிருக்கு. ஐயோ, வீட்டுல இருக்க எந்த பொருளையும் காணுமே. எல்லாமே கலைச்சு போட்டிருக்கே. உங்களுக்கு டிக்கெட் கொடுத்த அந்த திருடதாங்க நம்ம வீட்டையே திருடிட்டு இருக்கா. ஆமா, அந்த திருடன் தான் நம்மள திசை திருப்பி இப்படி நம்ம வீட்டை திருடிட்டான். அங்கிள், நீங்க பேசிட்டதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்படிதான் பிசாசானவனும் நம்ம கவனத்தை சிதறடித்து நமக்கு சின்னதாக ஆசையை தூண்டி பெருசாக இருக்க விஷயத்த நம்ம இழக்க செஞ்சிருவான். நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கிள். உங்களுக்கு தான் தெரியுமே அங்கிள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பைபிளில் இது குறித்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு இருக்குது அங்கிள். உண்மைதான்பா பாபு, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இந்த சிற்றின்பத்துல விழுந்து பெரிய விஷயத்தை இழந்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எப்பொழுதும் ரொம்ப கவனமா இருங்க. அங்கிள் படத்தை பார்த்தாரு ஜாலியா, வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு காலியா. சும்மா ஜோக் அங்கிள், முறைக்காதீங்க.